நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், பிரபஞ்சம் அப்படின்றது எனர்ஜியால் ஆனது. அதாவது ஆற்றல், அதன் மூலமாக தான் எல்லா விஷயங்களையுமே உருவாச்சு. அதன் மூலமாக தான் நம்மளும் இருக்கோம் அப்படிங்கிறது தான். நம்ம கான்ஷியஸ் எப்படி இந்த உலகத்தோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது எனர்ஜின்னு சொல்லலாம். அப்போ நம்ம எண்ணங்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள், இல்லை நம்ம எண்ணங்களை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள், ஒரு ஆப்ஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணங்களுக்கு உண்டான மாறுதலை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதாவது நேர்மறையாக சிந்திக்கிறோமா, எதிர்மறையாக சிந்திக்கிறோமான்றது நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை பொறுத்து தான் இருக்குது. நம்ம நம்புகிறோம், அது உண்மைதான். அப்போது நம்ம வெறும் பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் நம்மளை பாதிக்குமான்னு கேட்டால் அது மட்டும் கிடையாது. நம்ம எடுத்துக்கிற உணவு, தண்ணீர் கூட நம்மளுடைய எண்ணங்களில் நிறையவே பாதிக்குதுன்னு சொல்லலாம். இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் முதல்ல நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. சாதாரணமாக நம்ம குடிக்கிற தண்ணியில் கூட நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்கு. அதாவது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணோன்னா எவ்வளோ வருஷங்களாக இந்த தண்ணி இருக்குது, எங்கிருந்து வந்திருக்கு, அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் தண்ணியிலேருந்து கேதர் பண்ணிட முடியும். நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாக தண்ணியோட தன்மையை கூட மாற்ற முடியும்னு சொல்லிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸில் நிறையா அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ 2 கப் மெத்தட் கூட பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு தண்ணியில் நெகட்டிவ் எனர்ஜியை புகுத்த முடியும், பாசிட்டிவ் எனர்ஜியும் புகுத்த முடியும் அப்படின்ற விஷயங்களை பற்றி நிறையா ஷேர் பண்ணியிருக்காங்க. இது சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தண்ணி நம்மளோட எண்ணங்களை பாதிக்கும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற உணவும் கண்டிப்பாக நம்ம எண்ணங்களை பாதிக்கும். நீங்கள் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் உணவை சாப்பிடும்போது அதன் மூலமாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுதான் நம்ம எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நம்ம நார்மலாக செயல்படுறதுக்கும் நமக்கு உண்டான சக்தி, நம்ம வளர்கிறதுக்குமான காரணங்கள் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம். முக்கியமாக நம்ம எண்ணங்கள் எப்போ வந்து எதிர்மறையாக பாதிக்கப்படுது அப்படின்னு கேட்டால், நம்ம எடுத்துக்கிற உணவின் போது, அதாவது நம்ம தண்ணி குடிக்கும் போதோ இல்லை சாப்பிடும்போதோ நமக்கு உண்டான எண்ணங்கள் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதை பொறுத்து அந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து உள்ளே எடுத்துக்கிறோம்னு சொல்லலாம். இப்போ ஒரு விஷயத்தை பார்க்கறதுன் மூலமாக ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம், ஒரு விஷயத்தை கேட்குறதுன் மூலமாக ஒன்று கற்றுக்குறோம் அப்படின்னா, அதே மாதிரி நம்ம உணவு உட்கொள்ளும் போது என்ன செயல்கள் செய்கிறோமோ, எந்த விஷயத்தை நம்ம நினைக்கிறோமோ அது நமக்குள்ளே ஆழமாக ரெஜிஸ்டர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் ஹீலர் பாஸ்கரோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரும் இந்த உணவை எப்படி எடுத்துக்கணும், அந்த டைம் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற சில விஷயங்கள் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். சாப்பிடும்போது டிவி பார்த்துட்டு சாப்பிட்ற பழக்கம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. அது வந்து நமக்கு ஒரு ஃபன்காக பார்க்குறோன்னு சொல்லலாம். இருந்தாலும் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை உணவின் மூலமாக நீங்கள் வந்து உள்ளே அனுப்புகிறீங்க. ஸோ எப்போவுமே டிவி பார்த்துட்டு சாப்பிட்றத இனிமேல் ஃபாலோ பண்ணாதீங்க. அடுத்தது மொபைல் யூஸ் பண்ணுறது. நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது. நீங்கள் சுற்றி எல்லோரும் பார்த்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணிட்டே தான் சாப்பிடுவோம். அந்த ஒவ்வொரு நிமிஷமும் உணவின் மேலே எண்ணம் இல்லை அப்படின்னா அந்த எண்ணம் வந்து நேர்மறையாக இருக்கா, இல்லை அது வந்து எதை பற்றி யோசிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எடுத்துக்கிற உணவு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் நீங்கள் இன்ஃபர்மேஷனை உள்ளே செலுத்துகிற மாதிரி. நீங்கள் என்ன தான் வந்து ரெகுலர் ப்ராக்டிசஸ் பண்ணாலும், என்ன நேர்மறையான எண்ணங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், உணவில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த நேரத்தில் அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் முடிஞ்சால் கேட்டே சாப்பிடுங்க. தயவு செஞ்சு டிவியோ மொபைலோ பார்த்துட்டு சாப்பிட்டீங்க, இல்லை ஏதாவது படிச்சுட்டே சாப்பிட்டீங்க, இல்லை பேசிட்டே சாப்பிட்டீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கான எண்ணம் என்ன இருக்குதுன்னு தெரியாது. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதான் இன்றைக்கோட வீடியோ. நன்றி.